ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை சமந்தாவை பத்தி தான் பேச போறோம். சமந்தாவை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அவங்கள பத்தி ஏ டு Z எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டிப்பா நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த வகையில இப்போ அவங்கள பத்தின ஒரு புதுசான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதையும் இப்போ நான் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ என்ன அப்படின்னா, சமந்தா வந்துட்டு 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதாவது அவங்களோட செகண்ட் லைஃப்குள்ள போறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அது அவங்களே அஃபிஷியலா வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நியூஸா வந்திருக்கு. ஸோ சமந்தாவோட பர்சனல் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நாக சைத்தன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு சில வருடங்கள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ்க்கு அப்புறம் நாக சைத்தன்யா கொஞ்ச நாள்லயே இன்னொரு நடிகையை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. ஆனா சமந்தாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்து வெளியில வந்ததுல இருந்து அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் டிப்ரெஷன்ல இருந்து இப்பதான் அவங்க திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா பேக் டு நார்மல் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் கிடைச்சதுனால தான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ ஏற்கனவே பாலிவுட்ல சமந்தா வெப் சீரிஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த வெப் சீரிஸ் பண்ண டைரக்டர் கூட தான் அவங்க டேட் பண்ணிட்டு இருக்காங்க, சாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிசுகிசுக்கள், நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனா இது எதுக்குமே சமந்தா நோ அப்படின்னு சொல்லவே இல்லை, ரொம்பவே சைலண்டா தான் இருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து டோட்டலா பாத்தீங்கன்னா அவர் கூட டிராவல் பண்றது, அவரோட போட்டோஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ லாஸ்டா 2025 பிப்ரவரி வேலண்டைன்ஸ் டே கூட பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கண்ட்ரில கொண்டாடினதையும் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலா எல்லா விஷயமும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டே இருந்ததுனால ரசிகர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து 2 பேரை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. இப்போ அது வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களே அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க இப்போ மும்பையிலே செட்டில் ஆயிட்டாங்க. அவருக்காகவே அப்படின்னு சொல்லலாம். மும்பையிலே செட்டில் ஆயிட்டாங்க. அங்க அவங்க சொந்தமா ஒரு பிளாட் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. சோ லாஸ்டா தீபாவளி செலிப்ரேஷன் கூட தன்னோட வீட்ல தனக்கு பிடிச்ச பர்சன்ஸ் கூட நான் வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க வந்து போஸ்டா போட்டிருந்தாங்க. சோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து போட்டோ மூலமா தெளிவுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க ரசிகர்களுக்கு. என்னதான் சமந்தா சினிமாவில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணல, தமிழ்ல முக்கியமா வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் ரசிகர்களுக்கு சமந்தா மேல இருக்கக்கூடிய அன்பும் அந்த மரியாதையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு பிடிச்சவங்கள ஸ்கிரீன்ல பார்த்து நாம என்ஜாய் பண்றோம். அப்படி இருக்கும்போது அவங்களோட பர்சனல்ல ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரசிகர்களுக்கு மிக பெருசாவே ஹர்ட் ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். சோ சமந்தா கஷ்டப்பட்டாங்கன்னா கூட ஐயோ சமந்தா இப்படி இருக்காங்களே, கூடிய சீக்கிரம் அவங்களும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூஸா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ வந்து சமந்தா அடுத்த லைஃப்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சோ வெரி சூன் as going to get married அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த போஸ்டையும் போட்டிருக்காங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சமந்தா டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் ராஜ் நிடி மோர், சோ அவரு கல்யாணம் ஆனவர்னு சொல்லியிருந்தாங்க. அவரும் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருந்தாங்க. பட் ரசிகர்கள் அதை பத்திலாம் எந்த ஒரு நெகட்டிவாவுமே பேசாம அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்கவுங்க சூஸ் பண்ணி வாழலாம், இதுல யாரும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுமே இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து வெளியில சொல்லல, பேசவே இல்லை, அதுக்கு அப்ஜெக்ஷனும் அவங்க தெரிவிக்கல. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க ஃபேமிலியில இல்லை அப்படின்றது கிளியரா புரியுதுன்றது ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ரசிகர்கள் எல்லாருமே சமந்தா நீங்க யார் ஆசைப்பட்டாலும் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி தான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு சமந்தாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா பத்தின விஷயங்களும், சினிமா நடிகர்களை பத்தின சுவாரஸ்யமான உண்மைகளும் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.